The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பாஜகவின் தமிழக தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனு நாளை முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் அந்த விருப்ப மனுவை கொடுப்பவர்கள் என்றும் ஏற்கனவே அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இதுகுறித்து விரிவாக பேசுவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், முன்னதாக அண்ணாமலை இதுல இருக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக அவர் இல்லை, அதனால் அவர் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இந்த ரேஸ்ல நான் இல்ல அப்படின்னு. கடந்த ஓரிரு வாரங்களாகவே யூகங்கள் என்ன சொன்னது அப்படின்னா நயினார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கும் சிக்கல் இருக்கிறதாக சொல்லப்படுகிறதே. அவருக்கு சிக்கல் இருக்கிறது என்றால் வேறு யார் இதில் தமிழக பாஜக தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கலாம்? 12ஆம் தேதி பாஜகவுடைய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறும். அதற்கு முன்பாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரியாக திரு சக்கரவர்த்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் தான் என்ன சொல்றாங்கன்னா, மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் படிவம் F-ஐ பூர்த்தி செய்ய வேண்டும். 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் மற்றும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார்கள். இவரை கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் பெற்று பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கும் தேர்தல் நடைபெறும். அதற்கும் படிவம் E-ஐ பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல தான் அந்த 3 பருவம் தீவிர உறுப்பினர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விதி தான் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. 3 பருவம் தீவிர உறுப்பினர் அல்லது குறைந்தது 10 வருடங்கள் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா கூட புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றும்னு சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டுமே இருக்கணும். 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் இருக்கணும், அதே மாதிரி 10 வருடங்கள் தொடர்ந்து உறுப்பினராகவும் நீடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தொடர்பான தேர்தல் நடைபெறுகிற போது இதே மாதிரி சர்ச்சை வந்தது. 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும் முன்மொழியணும் அப்படிங்கிற அந்த நடத்தை விதிகள் மாற்றப்பட்ட போது, உட்கட்சியோட விதிகள் மாற்றப்பட்ட போது அது பேசுபொருளாக மாறியது. தற்போது பாஜகவுடைய தலைவர் பதவிக்கான தேர்தலும் புதிய விதிகள் மூலமாக அது பேசுபொருளாக மாறி இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். இந்த 3 பருவம் தீவிர உறுப்பினரா இருக்கணும், அதே மாதிரி குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினரா இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். ஆனா திரு அண்ணாமலை கட்சியில் சேர்ந்து 6 மாதங்களுக்குள்ளாகவே மாநில தலைவர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த தலைவராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் 2017 தான் கட்சியில சேர்றார். 8 வருடங்கள் தான் பூர்த்தி ஆயிருக்கு. இவங்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்களா, இல்ல இது இந்த விதிகள் அவ்வளவாக பொருட்படுத்தப்படாத விதிகளாக இருக்குமா தலைவர் நியமனம்? அப்படி இல்ல. இது இப்போ மாநில தலைவர் தேர்வுக்கான அறிவிப்புலேயே இந்த விதிகள் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால இந்த விதிகளின் படித்தான் மாநில தலைவர் தேர்வு இருக்க போகுது. அதுல ஒரு நெகிழ்வுத்தன்மை இருந்ததுன்னா இந்த விதிகளை கோட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எனக்கு அதுல ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இப்ப இதற்கு முன்பு தலைவர்களாக நியமிக்கப்பட்டாங்க இல்லையா, திரு முருகன், திருமிகு தமிழிசை அப்படிலாம் நியமிக்கப்பட்ட திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காங்க இல்லையா, அப்போ உள்ள விதியா இது இல்ல புதுசா விதி திருத்தம் உள்ள பண்ணிருக்காங்களா? ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபியில எப்போதுமே நெகிழ்வுத்தன்மை உண்டு. அது ஒவ்வொரு தேர்விலையும் சில விதிகளை உருவாக்கி கொள்ள முடியும். இப்ப ஒண்ணும் இல்ல, அகில இந்திய அளவுல 75 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அவங்க இன் ஜெனரல் போட்டியிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. இது ஒரு எழுதப்படாத விதி, மரபு எழுதப்படாத விதி. ஆனா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல பல தலைவர்கள் அதுல போட்டியிடாமலே போயிருக்காங்க, இன்க்ளூடிங் சுஷ்மா ஸ்வராஜ். இந்த மாதிரி எல்லாம் அது விதி இல்ல, மரபு. அது ஒரு மரபு. அந்த மரபுமே இப்ப ஏற்படுத்த 2014 பிறகு உருவானது தானே. சரி, நீங்க மரபுங்கிறது ரொம்ப காலமா இருந்திருக்கணும், அது இப்பத்தான உருவாக்கப்பட்டது. அதனால அப்பப்போ மத்திய தலைமை இந்த விதமான சில விதிகளை உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி விதிகளை உருவாக்கி கொள்வதற்கு ஏதுவான விதி பிஜேபி பைலாஸ்ல உண்டு. அந்த மாதிரி இதுல ஒரு குழப்பம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ ஒண்ணு சொன்னீங்க, அந்த 3 பருவம் அப்புறம் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையாது. ஒரு பருவம்ங்கிறது 3 வருஷம், 3 பருவம்னா 9 ஆண்டுகள். ஒரு பருவம்ங்கிறது 3 வருஷம். 3 வருஷம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் மற்றும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் இருக்காங்க. ஒருவேளை எழுத்து பிழையா இருக்குமா, வாக்கிய பிழையா இருக்கலாமோ? நீங்க இல்ல அப்படி இல்ல. என்னன்னா
தீவிர, அதாவது அடிப்படை உறுப்பினராக இருக்கிறவர் தான் அந்த தீவிர உறுப்பினராகவும் இருக்க முடியும். ரைட்டா? அப்போ அடிப்படை உறுப்பினராகவும் இருந்து ஒருத்தர் தீவிர உறுப்பினராகவும் இருக்கிறார் அப்படின்னா அவர் அடிப்படை உறுப்பினராக இருந்த அந்த 10 ஆண்டுகள்ல இந்த 3 பருவத்தை அவர் பூர்த்தி செஞ்சிருவார். அதனால நம்ம ஒரு புரிதலுக்காக 10 ஆண்டு அப்படின்னு வச்சுக்கோம். சரி, இதுல என்ன அதுதான் முக்கியமான போக்கஸ் என்ன வேணும், கிளாரிபிகேஷன் வேண்டிய இடம் அப்படின்னா, திரு அண்ணாமலை திரு நயினா நாகேந்திரனுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையா, தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கணும். அதோடு மட்டுமில்ல, இப்ப கார்த்தியாயினி பேரை கூட சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கார்த்தியாயினி பேரை தமிழக பிஜேபி ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தர் சென்ட்ரல் லீடர்ஷிப் பரிந்துரைத்தார். எனக்கே தெரியும். இப்ப எல்லாமே அடிபட்டு போகும். இப்ப 2-3 நாட்களாக திரு அரவிந்தன் ஐயாச்சாமி பேரும் அடிபட்டு இருக்கு. ஆமா, இப்போ இதனுடைய உண்மையான பொருள் என்ன? இத ஒரு 10 years அப்படின்னா மெனக்கெட்டு அப்படி ஒரு விதியை சமைக்கிறார்கள் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா, சீனியர்ஸ் பொசிஷனுக்கு வரணுங்கிறது ஒண்ணு. அதனுடைய இம்ப்ளைடு மீனிங், ஒரு உள்ளார்ந்த பொருள் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் டச் இருக்கிறவங்க பதவிக்கு வருவாங்க. அந்த அந்த ஆர்எஸ்எஸ் டச், அதுல இத்தனை பேர் வழிமுடியணும் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு ஆர்எஸ்எஸ் சங்கத்தினுடைய சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும். அப்போ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒருத்தர் இங்க தலைவரா வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இப்போ மதுரை பேராசிரியர் ஸ்ரீனிவாசன்லாம் இருக்காரு, அவர்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறவர், சங்கத்திலிருந்து அதாவது ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர். இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்ல, அது எப்போதும் இருக்கிறதானே, ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அனுசரணை இருக்கிறவங்க தலைவர் பதவிக்கு வருவார்கள்ங்கிறது எப்போதும் இருக்கிறதானே. இந்த முறை ஏதாவது கூடுதல் அழுத்தம் கொடுத்ததுல பார்க்க வேண்டியது இருக்கா, இந்த விதிகள் 10 வருடங்கள் கட்டாயம் இருக்கணும்ன்றதோட சேர்த்து? அதாவது இதுல என்னன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் டச் இருக்கிறவங்க எப்போதும் இருக்கிறதானேங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது. ஒரு உதாரணத்துக்கு மாறுது. ரொம்ப ரீசெண்டா கேரளத்துல ராஜீவ் சந்திரசேகர தலைவரா போட்டாங்க. அவருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தமே கிடையாது. ரைட்டா? ஆனால் அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய ஒருத்தர் வரணும்னு பாக்குறாங்க. ஒவ்வொரு இது மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஏதோ ஒரு அப்ரோச் அவங்க அடாப்ட் பண்றாங்க. அதனால இந்த ஆர்எஸ்எஸ் டச் உள்ளவர் ஒரு சீனியர் தலைவரா வரணும் அப்படிங்கறத ஏதுவாக்குவதற்கான ஒரு விதிகளை உருவாக்கி இருக்காங்க. திரு அண்ணாமலைக்கும் திரு நயினா நாகேந்திரனுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் டச்ங்கிறது பொருந்தல. அப்போ ஆர்எஸ்எஸ் டச்ங்கிறது என்னுடைய இன்டர்பிரேஷன். ஆனா விதிகளின்படியே பொருந்தல. இல்ல, விதிகள் படி ஆண்டுகள் சொல்றாங்கல்ல. இல்ல, ஆர்எஸ்எஸ் டச் வேணும்ன்றதுனாலதான் அந்த விதிகள் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? ஆர்எஸ்எஸ் உடைய டச் இருக்கிறதுனாலதான் இந்த புதிய விதிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அழுத்தமும் இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கானே புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இப்ப ரீசன்ட் டேட்ஸ பாருங்க. இப்போ மத்திய பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் முதல்வராக யார் வந்தார்? இவர்கள் முதல்வராக வருவார்கள் இந்த 3 முதல்வர் ஒருத்தர கூட ஒரு மீடியா கெஸ் பண்ணது கிடையாது. எல்லாருமே பக்கா ஆர்எஸ்எஸ் காரங்க. சரி, அவ்வளவு வேண்டாம். இப்ப டெல்லியில ரேகா குப்தா வந்திருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் ஏபிவிபியை சேர்ந்தவங்க. பெரும்பாலும் இப்ப ஆர்எஸ்எஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்க, ஆர்எஸ்எஸ் ஒரு லீனிங்ஸ் இருக்கிறவங்க தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு ராஜீவ் சந்திரசேகர். ஓகே. இப்ப இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாமும் இணைப்பில் இருக்கா. சார் வணக்கம். வணக்கம். மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புவோர் 12ஆம் தேதிக்குள்ள எஃப் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும். 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் இருப்பவர்கள் 10 மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட ஒப்புதல் பெற்று, எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் பெற்று சமர்ப்பிக்கணும் அந்த படிவத்தைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 வருடங்கள் தீவிர உறுப்பினர், 3 பருவம் தீவிர உறுப்பினருங்கிறதுலாம் யாருக்காகவோ கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறதா? இதுல கோலாகல சீனிவாஸ் அவர்கள் கருத்து தான் சரியான கருத்து. ஒரு பருவங்கிறது 3 வருஷம், 9 வருஷம், ஆக 10 வருஷம். நான் திரு இலகணேசன் அவர்கள் தலைவராக இருந்து அதற்கு பிறகு பொன்னார் அவர்கள் தலைவராக வரும்போது இங்க கமலாலயத்துல அவங்களுக்கு வெப் டிவி பார்த்து கொடுத்துட்டு இருந்தேன், ஒரே நாடு பத்திரிகைக்கும் சேர்த்து. அப்போதான் தேர்தல் நடந்தது, எனக்கு நல்ல நினைவுல இருக்கு. ஆக்டிவ் மெம்பர் அப்படிங்கறத சேர்ப்பாங்க. அது அப்படியே 3 வாட்டி நம்ம ஆக்டிவ் மெம்பரா இருந்திருக்கணும். 3 9 வருஷம். பொன்னார் அப்படித்தான். அவர் இந்து முன்னணியிலிருந்து வந்தாரு. பொதுவாக சங் பரிவார அமைப்புகள்னு சொல்லுவாங்க. ஏபிவிபியா இருக்கலாம், இந்து முன்னணியா இருக்கலாம்,
சங்பரிவாரோட ஏதாவது ஒரு அமைப்புல இருந்து வர்றவங்க அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. கோலால ஸ்ரீனிவாஸ் சொன்ன மாதிரி கேரளா மாதிரியான புதிய மாநிலங்கள்ல அப்ரோச் வேறவா இருக்கு. பெரும்பாலும் அகில இந்திய அப்ரோச் அதுதான். இந்த விதிதான் கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என்றால் அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்ப சென்ற முறை ஏன் அண்ணாமலையை கொண்டு வந்தீர்கள் என்கிற கேள்விக்கான பதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரியான அப்ரோச். போன முறை அண்ணாமலைங்கிற அப்ரோச் கடைபிடிக்கப்பட்டது. இந்த முறை பிஜேபி வளர்ந்திருக்கிறது. எனவே பழையபடி சங் பரிவார் அமைப்புகளை சேர்ந்த இவ்வளவு சீனியாரிட்டி உள்ள ஒருவர் தான் மாநில தலைவராக வேண்டும் என்கிற விதி கடுமையாக அமல்படுத்தப்படுகிறது. இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நாங்க வளர்ந்துட்டோம், தனிச்சே எங்களால செயல்பட முடியும், RSS உடைய சப்போர்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு திரு நட்டா பேசினாரு. RSS தொண்டர்கள் விலகி இருந்தாங்க எலெக்ஷன்ல, அதனால பாஜக பின்னடைவை சந்தித்தது. அப்புறம் மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலுக்கு RSS தொண்டர்கள் உள்ள வேலை செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். சமீபத்துல நாக்பூருக்கு திரு மோகன் பகவத்தை சந்திப்பதற்காக திரு மோடி போறார், அலுவலகத்துக்கு போறாரு. டெல்லியில புதிதாக கட்டப்பட்ட RSS அலுவலகத்தை பார்ப்பதற்காக திரு அமித்ஷா போனார். இந்த அறிவிப்போட அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கா? RSS இனிமேல் பாஜகவுடைய கட்சி ரீதியிலான செயல்பாடுகளுக்குள்ளேயும் வர தொடங்குவார்கள் அப்படிங்கிறத சொல்லாம புரிய வச்சிருக்கிறாங்களா? ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறாங்க. நடுவுல திரு நட்டா அவர்கள் சொன்னதுதான் கொஞ்சம் அபசுரமா இருந்துச்சு. நான் திருநெல்வேலியில அந்த காலத்துல வக்கீல் சுப்பிரமணியம்னு RSSல அவர் பெரிய தலைவர், அவர் காலகட்டத்தில இருந்து பார்த்திருக்கேன். அதாவது 1977 காலகட்டத்தில இருந்து பார்த்திருக்கிறேன். இப்ப ராஜபாளையம் மிகப்பெரிய RSS கேந்திரம். 5 நிலை பயிற்சி எல்லாம் உண்டு. RSS இல்லாம பிஜேபி இல்ல. நட்டா அவர்கள் அப்படி சொன்னதுனாலதான் பிஜேபி RSS பிஜேபி அந்த கீழே ஃபீல்டு ஒர்க் பண்றதுல தொய்வு ஏற்பட்டது. எனவேதான் மெஜாரிட்டி கிடைக்கலங்கிற அபிப்பிராயம் பிஜேபியிலேயே மூத்த தலைவர்களுக்கு உண்டு. RSS அமைப்புல நான் மும்பை அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறேன். அப்போ இப்போ மோகன்ஜி பாகவத் அவர்களுக்கு கீழே பிரச்சார குழு தலைவராக இருக்கிறார் மன்மோகன் வைத்தியா. அவரெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். RSS இல்லைன்னா பிஜேபி இல்லைங்க. காரணம் என்னன்னா அதுதான் எங்க திமுக மாதிரின்னு வச்சுங்களேன். அதான் அரசியல் முகம் தான் பிஜேபி. எனவே RSSல இருந்து ஒரு வர வேண்டும். இப்போதும் நீங்க பார்க்கலாம். அதாவது ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி நேஷனல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி எப்போதுமே RSS பேக்ரவுண்ட் தான். இங்க இருக்கிற கேசவநாய் அவர்களாக இருந்தாலும் சரிதான், நேஷனல் லெவல்ல நீங்க ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாலும் சரிதான், எப்போதுமே அது RSS பேக்ரவுண்ட் தான். அப்போ இதுல இந்த முறை இந்த விதி இப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது மீடியாக்கள்ல நிறைய சந்தேகங்கள், இன்னார் அவரோ இவரோ என்று யூகங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்க முற்றுப்புள்ளி வைத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்ப சீனியர்ஸ் யாரோ ஒருத்தங்க வரப்போறாங்க என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பெயர்கள், பேசப்பட்ட பெயர்கள் எல்லாம் இப்ப எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்கிறது இந்த அறிவிப்புல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், திரு ஷியாம் இருவருக்கும் நன்றி. பாஜக தலைவர் தேர்தலுக்கான விதிகளை வெளியிட்டிருக்கிறது பாஜகவுடைய தலைமை. மாநில துணைத் தலைவர் அவர்தான் மாநில தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் இருப்பவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.